குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அதற்கு ஆதரவும் எதிர்ப்புகளும் கிளம்பியுள்ளன. தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம். ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடுல நாங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம். பாருங்க, எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. இந்த காப்பியெல்லாம் அங்கே இருக்குது. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். எங்களுடைய கருத்தை அங்கே பதிவு செஞ்சிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன தப்பை நீங்க கண்டுபிடிச்சிங்க? இதில் எந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை பறிக்க போகின்றது என்று எந்த வார்த்தை சொல்லுது? யுத்த காலகட்டத்தில் எந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றார்களோ, 11 ஆண்டுகள் நம்முடைய மண்ணில் யார் தங்கியிருக்கின்றார்களோ அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு அதை தாண்டி கிடைக்காதவங்க கேஸ் இருக்கு, பாஸ்போர்ட் பிரச்சனை, அவங்களுடைய அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல, அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்டை ப்ரூவ் பண்ண முடியல, அவர்களுக்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பெரிய பாவம், மக்களை குழப்பி திசை திருப்பி எதையுமே பேசாமல் மேம்போக்காமல் 2 பக்கத்தை டைப் படிக்கிறாங்க. இன்னைக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? மாநில அரசுக்கு, மத்திய அரசுக்கு? குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த குடியுரிமை சட்டம் ரொம்ப தெளிவாக, அதாவது பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், வங்கதேசத்திலிருந்து அங்கே சிறுபான்மையினராக இருக்கப்பட்டு அங்கே அவர்களால் வாழ முடியாத சூழ்நிலையில் இந்தியாவில் அடைக்கலம் பூந்து 2014க்கு முன்னால் இருந்தவர்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம். அதில் இந்துக்கள் இருக்கிறார்கள், பார்சிகள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான குடியுரிமை தான் கொடுக்கும். அதனால் இங்கே இருக்கிற யாரையும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, இங்கே இருக்கிற யாரையும் உங்களுக்கு குடியுரிமை இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லலை. அங்கே வாழ முடியாத சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் முன்மொழிந்ததை நாங்கள்லாம் வழிமொழிந்து பேசியிருக்கிறோம். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒருபோதும் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு நாங்கள்லாம் அனுமதிக்க மாட்டோம். உள்நோக்கம் இல்லைனா தான் பிரச்சனை. உள்நோக்கத்தோடு தான் பாஜக அரசு செயல்படும், மோடி செயல்படுவார். எல்லா உள்நோக்கமும் இருக்கு. ஒற்றை ஆட்சி முறை கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா கடைசியாக எல்லா ஆயுதங்களையும் எழுந்துட்டாங்க. இனிமேல் எதையும் சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியாது. கடைசி நேரத்தில் ராமர் கோயிலை கட்டணும்னு சொன்னாங்க, அதுவும் இப்போ ஒன்றும் பெருசாக பலன் அளிக்கலை. ஆகவே இப்போ சிஏஏ என்கிற சட்டத்தை பயன்படுத்தி மக்களை மத அடிப்படையில் பிரித்து மோதலை உண்டாக்கி வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்கிற ஒரு குறுகிய நோக்கத்தோடு இந்த சட்டம் நடைமுறைக்கு 4 ஆண்டுகளுக்கும் நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது நேற்றைய தினம் அமுல்படுத்தப்படும், குடியுரிமை திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்படும் என அறிவித்திருப்பது உள்நோக்கமுடையது. தங்களின் குறுகிய அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பவாத நடவடிக்கை. ஒன்றுபட்ட நாட்டை, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்கிற அற்பத்தனத்தோடு இதை இன்றைக்கு அமுல்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். நாட்டு மக்கள் நிச்சயமாக இதை நிராகரிப்பார்கள். தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்டதான், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது.